ஐயா உங்களுக்கு வயசு எத்தனைங்கய்யா? 78. 78 வயசு ஆகுது. நீங்க சின்ன வயசுல வந்துட்டு ஒரு பொருள் வாங்கணும்னு ஆசைப்பட்டிருப்பீங்கல்ல, இப்போ வயசானதுக்கு அப்புறம் அந்த பொருள் மேல இருக்கக்கூடிய ஆசையை விட்டு போயிருக்கும், அந்த மாதிரி எதுவும் இருக்குங்களா? ஒரு சைக்கிள் அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு உங்க ஃப்ரெண்ட்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க, அந்த பொருள் நம்ம வாங்கினியா ஆசைப்பட்டிருப்போம், ஆனா காலப்போக்கில் அதை மறந்து அப்படியே வாரி போயிருக்கும், அந்த மாதிரி இருக்குங்களா? அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. சைக்கிள் வாங்கணும் ஆசைப்பட்டேன். சைக்கிள் பழைய சைக்கிள் வாங்கி வச்சிருக்கேன். இப்போ வச்சிருக்கேன். ஆமாம், சைக்கிள் வச்சிருக்கேன். சைக்கிள் இப்போ எங்கன்னா போனவரெல்லாம் சைக்கிள் தான் போகிறோம். வர சைக்கிள்லேயே போயிட்டு வந்து சென்னையிலுமே சைக்கிளில் தான் போயிட்டு வந்துருக்கீங்களா? சென்னையில் சொல்கிறேன். சென்னையில் போய் பக்கத்தில் எங்கேயாவது போகிறது வர்றது, சைக்கிளில் போயிட்டு வந்து 2 மீட்டர் 1 கிலோமீட்டர் போகிறது எல்லாம். சரி, நீங்க இருந்த காலகட்டத்துக்கும் இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துக்கும் இருக்கக்கூடிய இந்த ஜென்ரேஷன்ஸ் மக்களுக்கு, வளரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து என்ன மாதிரியான ஒரு அட்வைஸ் சொல்ல நீங்க விரும்புறீங்க? எல்லாம் நல்லா படித்து நல்லா முன்னேறணும், நல்லா சம்பாதிக்கணும், மற்றவங்க கையை எதிர்பார்க்காம தன் கையை உழைச்சி தன்னால இருக்கணும். இப்போ நானும் அப்படி தான் சின்ன பொருள் வந்து உழைச்சி சாப்பிட்டு யார் கையை எதிர்பார்க்கல. எனக்கு வந்து ஆண்டவன் தான் உதவி பண்ணுறாரு. மனுஷர் யாரும் உதவி பண்ணல. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் கஷ்டப்பட்டுக்கிறேன். முடியல போட்டு தான். அப்புறம் சரிங்க சரிங்க. சரிங்க, ரொம்ப நன்றிங்க. ரொம்ப நன்றி தாங்க. இந்த மண் மேலே இப்போது நான் தான் சாட்சி.